ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் காம்போ ஆஃபரில் இன்றைக்கி வந்து நம்ம மல்டி காம்போ ப்ராடக்ட் ட்ரைப்ளேயில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் காம்போவில் எந்த சைஸஸ் வந்து நீங்கள் வாங்கணும் ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த காம்போவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வாங்கிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற காம்போவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 20 cm பாட்டும் 14 cm சாஸ் பேனும் தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு காம்போவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ 20 cm பாட்டோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3.1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. சாஸ் பேன் பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது 14 cm. இது எல்லாமே ட்ரைப்ளே வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு. இது எல்லாமே 3 லேயர் மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இன்னர் அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் மிடில் பார்த்திங்கன்னா அலுமினியம் லேயர்லையும் கொடுத்துருப்பாங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ், உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். ஸோ அடுத்து செகண்ட் காம்போவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சாஸ் பேன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 14 cm சாஸ் பேன் ஒன்று, அதே போல் 18 cm சாஸ் பேன் ஒன்று. 1 லிட்டர் கெப்பாசிட்டி, அடுத்து பார்த்திங்கன்னா 2.2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 சைஸஸ்க்குமே ஒர்க் இருக்கும், வேலை இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சமாக நம்ம ஏதாவது பால் காய வைக்கிறதுனா அப்படின்னா அந்த சின்ன சைஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதே நிறைய பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டீ காஃபி போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் சைஸ் இருக்கிற சாஸ் பேன் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் 2 சைஸஸ்மே நம்ம வீட்டில் யூஸ் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம காம்போ கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 சைஸஸ் பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு சைஸ் மட்டும் வேணும்னாலும் சரி வாங்கிக்கலாங்க இந்த காம்போவில். அடுத்ததான் நம்ம தேர்ட் காம்போ பார்த்திங்க அப்படின்னா 28 cm பாட்டும் 18 cm சாஸ் பேனும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குக் பண்ணுற பாத்திரமும் பெருசாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா 28 cm எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து 8.3 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. சாஸ் பேன் பார்த்திங்க அப்படின்னா 2.2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த சாஸ் பேன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு காம்போவில் வருது. தேர்ட் காம்போவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பரான ஒரு குவாலிட்டி. இது எல்லாமே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து 304 கிரேடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மேட் ஃபினிஷிங்கோட. வெளியில் பார்த்திங்க அப்படின்னா 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி மேட் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ட்ரைப்ளே கலெக்ஷன் மல்டி காம்போவில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் காம்போவாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தது 18 cm சாஸ் பேன், 28 cm வந்து பிரியாணி பாட்டுங்க. இது ரெண்டு ஒரு காம்போவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோர்த்து காம்போவாக நம்ம கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பேன், ஒரு கடாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 cm கடாய். இது வந்து கெப்பாசிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. அது கூட பார்த்திங்க அப்படின்னா 18 cm சாஸ் பேன் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது மல்டி காம்போவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளான இருக்கிற சைஸஸில் வந்து நம்ம கலந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து இந்த காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை 18 cm சாஸ் பேன் கூட எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிக் கடாய் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியான சைஸஸில் வந்துட்டு நான் காம்போ கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ இது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன், சூப்பரான ஒரு காம்போவில் நம்ம இன்றைக்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபோர்த்து காம்போவை நம்ம பார்க்குறது 2 கடாய் சைஸு, அதாவது 20 cm கடாயும் 26 cm கடாயும் ரெண்டுமே கடாயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா ஒருத்தங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து 2 சைஸில் குக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏதாவது குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் தேடுவோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அதிகமாக யாராவது வராங்க அப்படின்னா அதிகமாக செய்யறதுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வந்து செலக்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 2 சைஸஸ் இருக்கும்போது நம்ம 2 டைம்லையுமே ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஈஸியாக. கொஞ்சமாக குக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி சைஸஸில் எடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம். அதே அதிக மெம்பர்ஸ் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரிய சைஸ் எடுத்து குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டி குக் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற 26 cm கடாய், இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3.6 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஸோ 20 cm பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டு ஒரு காம்போவில் வந்து 5th காம்போவில் கிடைக்குதுங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 3 பொருள் இருக்கிற மாதிரி ஒரு காம்போ கொடுக்க போகிறோம். சாஸ் பேன் பார்த்திங்கன்னா 14 cm சாஸ் பேன், அது கூட பார்த்திங்க அப்படின்னா கடாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26 cm கடாய், பிரியாணி பட்டு பார்த்திங்க அப்படின்னா 26 cm இருக்கிற மாதிரி 3 இது சேர்ந்து நம்ம காம்போவில் வருதுங்க. சூப்பரான ஒரு குவாலிட்டி. 26 cm பார்த்து பிரியாணி பாட்டு பார்த்திங்கன்னா 6.9 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி 26 cm கடாய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.6 லிட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சாஸ் பேன் பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. ஸோ இது 3 சேர்த்து ஒரு காம்போவில் கிடைக்குதுங்க. இதில் உங்களுக்கு தேவையான காம்போ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்.